ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏகநாயன் அல்லாஹ்வுக்கே உரியது. அவனுடைய அன்பும் அருளும் சாந்தியும் சமாதானமும் எம்பெருமகனார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்து மறைந்த உத்தம சத்திய நபித்தோழர்கள் மீதும் இறை நம்பிக்கை கொண்டுள்ள நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நீடித்து நிலவுமாக. எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய மகத்தான கிருபையினால் அவனால் கடமையாக்கப்பட்ட ஜும்மா என்ற இறை வணக்கத்தை நிறைவு செய்வதற்காக நாம் எல்லாம் இங்கே ஒன்றாக கொள்கிறோம். எந்த நோக்கத்திற்காக ஒன்று கொள்ளப்பட்டோமோ அதற்கு உண்டான கோடி இணைவாளர் ரஹ்மான் நம் எல்லோருக்கும் நிரப்பமாக தந்துரக்கூடிய என்கின்ற பிரார்த்தனையோடு எனது இந்த ஜும்மா உரையினை ஆரம்பிச்சு எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை எல்லாம் படைத்து நாம் இந்த உலகத்திலே வாழ்வதற்கு தேவையான ஏராளமான வாழ்க்கை வசதிகளை கொடுத்து ஒரு குறிப்பிட்ட நேரம் வருகின்ற பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மரணத்தை விதியாக ஆக்கியிருக்கின்றான்.
உலகத்திலே யாராக இருந்தாலும் மரணித்துத்தான் ஆக வேண்டும். எவ்வளவு பெரிய பணம் படைத்தவர்களாக இருந்தாலும் சரி, ஆன்மீகத்தில் ஊறி திளைத்தவர்களாக இருந்தாலும் சரி, ராஜாதி ராஜர்களாக மன்னாதி மன்னர்களாக இருந்தாலும் மரணத்திலிருந்து யாரும் தப்ப இயலாது. மரணம் என்பது நிதர்சனமான உண்மை. ஒட்டுமொத்த உலகமே இதற்கு மறுப்பே தெரிவிக்காத அளவிற்கு மரணம் எல்லோரையும் கண்டிப்பாக வந்து அடையத்தான் போகிறது. ஆனால் எப்பொழுது வரப்போகிறது, என்ன தேதியில் வரப்போகிறது, என்ன நாள்ல வரப்போகுது அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. ஆனால் என்றைக்காவது ஒரு நாள் மரணத்தை நாம் அனைவருமே சந்தித்துத்தான் ஆக போகிறோம் என்று திருமறை குர்ஆன் நிறைய பல வசனங்களிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். குல்லு நஃப்ஸுன் தாயிகத்துல் மௌத், ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சந்தித்தே தீரும். எவ்வளவு பெரிய உறுதியான கோட்டைகளில் இருந்தாலும் மரணத்திற்கு யாரும் பிழை பேச முடியவே முடியாது. எவ்வளவு பெரிய கைதேர்ந்த டாக்டர்கள் மருத்துவம் பார்த்தாலும் அல்லாஹ் இந்த நேரத்தில் ஒருவனுக்கு விதியை முடிப்பதாக எழுதிவிட்டால் ஒரு நொடி முந்தவோ பிந்தவோ மாட்டார்கள். மரணம் கண்டிப்பாக வந்தே தீரும். அப்படி உலகத்தை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் ஒவ்வொரு மனிதர்களுடைய மரணத்தினுடைய அந்த இறுதி நிமிடங்கள், இறுதி வினாடிகள், நம்முடைய, என்னுடைய, உங்களுடைய இறுதி நிமிடம், அதை நான் எப்படி கழிக்கப் போகிறேன் என்று யாருக்காவது தெரியுமா? நாமெல்லாம் நினைப்போம், எனக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மரணத்தை கொடுக்கின்ற பொழுது லேசான முறையில் அல்லாஹ் கைப்பற்றி விட வேண்டும், சிரமத்தை கொடுத்துடக்கூடாது, நோய்வாய்ப்பட்டு விடக்கூடாது என்று நாமெல்லாம் நினைப்போம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எனக்கு மரணத்தை கொடுக்கின்ற பொழுது எந்த விதமான வேதனையும் செய்யாமல் இலகுவான முறையிலே மரணத்தை கொடுத்தால் நன்றாக இருக்கும் என்று நினைப்போம். அதே நேரத்தில் என் மரணத்தின் மூலம் யாரும் வேதனைப்பட்டு விடக்கூடாது, என்னடா இழுத்துக்கிட்டே இருக்கிறானே, 1 மாசம் 2 மாசம் 3 மாசம் உயிர் இப்ப போகுமா அப்ப போகுமா போக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி என்னால் யாரும் வேதனையும் பட்டு விடக்கூடாது, யாருடைய ஒரு சாபத்துக்கும் நான் ஆளாகிவிடக் கூடாது, நானும் என்னுடைய மரணத்தினுடைய தருவாயிலே நானும் இலகுவான முறையில் மரணிக்க வேண்டும், என்னை பராமரித்து வரக்கூடிய என்னுடைய பெற்றோர்களுக்கும் அல்லது என்னுடைய உறவினர்களுக்கும் நான் ஒரு சுமையாக, பாரமாக, நான் ஒரு வேதனையாக இருந்து வரக்கூடாது, அப்படி கண்ண மூடி டப்புனு மௌத்தா போயிடணும் அப்படிங்கிற ஒரு நிலையில் பெரும்பான்மையான நபர்கள் நல்ல முறையில் மௌத்து வந்தா சந்தோஷம் நினைப்பாங்க. ஆனால் அன்பானவர்களே, அந்த மாதிரி மார்க்கம் சொல்லவே கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மரணத்தினுடைய கடைசி அந்த நிலையில் இருக்கின்ற பொழுது உங்களில் இருவர் படக்கூடிய வேதனையை நான் பெற்றுக் கொண்டிருக்கேன் சொன்னாங்க. அந்த கடைசி அந்த நிமிடத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அவர்களுக்கு முன்னால் ஒரு தோல் பாத்திரத்திலே தண்ணீர் கொண்டு வரப்படுகிறது. அந்த தண்ணீருக்குள்ளே அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுடைய கைகளை நனைத்து அவர் என்ன பண்ணாங்க, தன்னுடைய மேனியிலே தடவி கொண்டார்கள். அந்த அளவுக்கு மரணத்தினுடைய வேதனையில் அவர்கள் இருந்தார்கள். ஒருவருடைய மரணத்தினுடைய இறுதி நிமிடத்தில் சக்கராத் மரண வேதனை அடையாமல் இந்த உலகத்தில் எவனும் மரணிக்க முடியாது. அது நல்ல மௌத்தா இருந்தாலும் சரிதான், கெட்ட மரணங்களாக இருந்தாலும் சரிதான். மரணத்தினுடைய வேதனையை அடையாமல் யாரும் உலகத்தை விட்டு போகவே முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கு அல்லாஹ்விடத்திலிருந்து செய்தி இருந்தது. அந்த செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் ஒட்டுமொத்த உலகத்திற்கும் சொன்னார்கள். நமக்கு ரோல் மாடல். அப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே நோய்வாய்ப்பட்டுத்தான் மரணித்தார்கள் என்று சொன்னால் மரணத்தினுடைய வேதனை அனைவருக்கும் உண்டு என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள். அந்த தண்ணீரிலே கைகளை நனைத்து மேனியை தடையவர்களாக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்றாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்கு ஒரு இறைவன் யாரும் இல்லை, இன்னலில் மௌத்தி சக்கராத், நிச்சயமாக மரணத்திற்கு பல மயக்கங்கள் உண்டு என்றார்கள். மரணத்திற்கு பல படித்தரங்கள் இருக்கிறது,
பல நிலைகள் இருக்கிறது, பல வேதனைகள் இருக்கிறது என்பதை சொல்லிவிட்டுத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மரணித்தார்கள். அப்ப நம்முடைய இறுதி நிமிடம் அது யாராக இருந்தாலும் சரி, இந்த நிலையை கடக்காமல் யாரும் இந்த உலகத்தை விட்டு செல்லவே முடியாது நண்பர்களே. எல்லோருக்கும் சக்கராத்தினுடைய அந்த நிலை கண்டிப்பாக வரும். உலகத்தில் பல்வேறு மரணங்களை பார்க்கிறோம். திடீர்னு போறாரு, ஆக்சிடென்ட் மௌத்தா விட்டாரு, ஜிம்முக்கு போறாரு, ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துறாரு. அப்ப இவர்களுக்கெல்லாம் சக்கராத் இல்லதானே அப்ப நம்ம நினைக்கிறோம். எல்லோருக்கும் சக்கராத், அது நம்முடைய பார்வைக்கு தெரியல. அவர் இறந்தது போன்று நமக்கு தெரியலாம், ஆனால் அவர் சக்கராத்தினுடைய வேதனையிலே இருக்கிறார் என்று அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை நம்ம பார்க்கிறோம். அதனாலதான் அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் பல இடங்களிலே சொல்லிக் கொண்டார்கள், இறுதி முடிவை கொண்டுதான் செயல்கள் தீர்மானிக்கப்படுகிறது. ஒரு மனிதர் அந்த உலகத்திலே வாழ்கிறார், கெட்டவனாக வாழ்கிறார், ஆனால் அவருடைய இறுதி முடிவு என்ன என்பதை எல்லாம் பார்ப்பான். ஒருவர் இந்த உலகத்திலே வாழ்கிறார், 50 ஆண்டு காலம் வாழ்றாரு, அமல்கள் செய்கிறாரு, தான தர்மங்கள் செய்கிறாரு, கடுமையா தொழுகிறாரு, நோன்பு நோக்கிறார், ஏழைகளுக்கு வாரி வழங்குகிறார். ஆனால் அவருடைய இறுதி முடிவு சரியாக அமையவில்லை என்று சொன்னால் அவர் கை செய்யப்பட்ட ஒரு நிலையிலே அவர் ஆகிவிடுவார். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஒவ்வொரு அடியாரும் தாம் எந்த நிலையில் இருக்கிறாரோ அதே நிலையில் தான் நாளை மறுமையிலே உயிர்ப்பிக்கப்படுவார், எழுப்பப்படுவார். இந்த உலக வாழ்க்கை என்பது அற்பத்திலும் அற்பமானது. ஆனால் அற்பத்திலும் அற்பமானது என்பதை நம்முடைய உள்ளம் ஏற்க மறுக்கிறது. இதுதான் நித்தியமான வாழ்க்கை, இந்த உலகம் தான் நிரந்தரமான வாழ்க்கை, இந்த உலகத்திலே நாம் அனுபவிக்கக்கூடிய இன்பங்கள் தான் நிரந்தரமான இன்பம் என்பதை போல உலகத்திலே பல மக்கள் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு தொழுகையாளியாக கரெக்டா சரியா அல்லாஹ்வை வணங்கிய ஒரு நிலையிலே அவர் மரணிப்பாரையானால் மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே அவர் தொழுகையாளியாக இருக்கப்படுவார். ஒருவர் தீய பழக்க வழக்கங்களை விட முடியாமல் எப்ப பார்த்தாலும் சிகரெட் புகையை பழக்க உடையவராக இருக்கிறார், எப்ப பார்த்தாலும் சாராயம் குடிச்சுட்டே இருக்கிறாரு, அல்லது அவருடைய வாழ்க்கையில பொய்யை அவரால் விடவே முடியல, பொய் சொல்லிட்டே இருக்கிறாரு, அடுத்தவனை பற்றி கோல் சொல்லாமல் அவருக்கு தூக்கமே வருவது கிடையாது. இந்த மாதிரியான ஒரு நிலையிலே அவர் மரணிப்பாரையானால் நாளை மறுமையில் அவர் அதே நிலையை தான் அல்லாஹ் அவனை எழுப்புவான். ஒருவர் குர்ஆன் ஓதுவதை வழக்கமாக கொண்டிருக்கிறார், தான தர்மம் செய்வதை வழக்கமாக கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அவர் எந்த நிலையில் மரணிக்கிறாரோ அதே நிலையில் மறுமையில் எழுப்பப்படுவார் என்று அல்லாஹ்வுடைய தூதரோடு சொல்லக்கூடிய செய்தியை நாம பார்க்கிறோம். அதனாலதான் இறுதி முடிவு, அந்த இறுதி நிமிடங்கள் நல்ல முடிவாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ்வுடைய தூதர்கள், உங்களில் எவரேனும் மரணப்படுக்கையிலே கிடந்தால், சக்கராத்தினுடைய அந்த நிலையிலே இருந்தால் அவரிடத்தில் போய் சொல்லுங்கள், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேறு இறைவனே கிடையாது என்று அவருக்கு சொல்லுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்லக்கூடிய செய்தியை நாம பார்க்கிறோம். அப்ப காலங்கள் சூழ்நிலைகள் எப்படி வேண்டுமானாலும் மாறும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஒரு மனிதர் நீண்ட காலம் சொர்க்கம் செல்வதற்கு உண்டான செயலை செய்து கொண்டே இருக்கிறார், பிறகு இறுதியிலே அவருடைய செயல்கள் நரகவாசின் செயலாக முடிக்கப்படும். ஒரு மனிதர் நீண்ட காலம் நரகத்தினுடைய செயலை, நரகத்துக்கு போவதற்கு முன்னாடி வேலை பார்க்கிறாரு, முடிவில் அவரது செயல்கள் சொர்க்கவாசிகளின் செயல்களாக முடிக்கப்படும் என்று அல்லாஹ்வுடைய தூதரோடு சொல்லக்கூடிய செய்தி நாம் பார்க்கிறோம். அப்ப இந்த இறுதி நிமிடங்கள் நமக்கு எப்படி அமைய போகிறது என்பதை ஒவ்வொருவரும் சிந்திப்பதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். மரணத்திலிருந்து யாரும் காப்பாற்றவே முடியாது, யாரும் தற்காத்துக் கொள்ளவே முடியாது, இறைவன் எழுதியது எளிதுதான். அப்படி அந்த மரணத்தினுடைய கடைசி நிமிடங்கள் வருகின்ற பொழுது ஸ்டெப் பை ஸ்டெப்பா முதல்ல அவருடைய பல்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கம்மியாகும், அவருடைய இதய துடிப்பு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கம்மியாகும், அவருடைய பார்வைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மழுங்க ஆரம்பிக்கும், உலகத்தினுடைய அனைத்து விஷயங்களையுமே மறக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில அவர் தள்ளப்பட்டு வருவார். அதனாலதான் நிறைய சமூக வலைதளங்களில் வீடியோ பார்க்கிறோமா இல்லையா, அந்த மரணத்தினுடைய கடைசி நிலையில் இருக்கக்கூடிய வீடியோவை பார்க்கின்ற பொழுது
அத்தா பக்கத்துல இருப்பாரு, அம்மா பக்கத்துல இருப்பாங்க, குழந்தைகள் பக்கத்துல இருப்பாங்க. அவங்க கூப்பிடுவாங்க, அத்தா அத்தா என்னங்க மகனே அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. அவருடைய எந்த எந்த பேச்சும் எந்த அழைப்பும் அவருடைய காதிலே விடாது. பார்வை நிலைகுத்தி இருக்கும் நாள் என்று அல்லாஹ் சொல்றான் இல்லையா, அவருடைய பார்வை நிலைகுத்தி நிற்கும். உலகத்திலே யாரு எப்பேற்பட்ட சத்தத்தோடு அழைத்தாலும் உலகத்தினுடைய அனைத்து விஷயங்களும் அவருக்கு திரை போட்டு மறைக்கப்பட்டு விடும். அப்படிப்பட்ட ஒரு சூழலிலே வானவர்களுடைய பட்டாளம் அப்படியே அவர் கண் பார்வை எட்டும் தூரம் அளவிற்கு வானவர்களுடைய பட்டாளம் வந்து அவர் பார்ப்பதெல்லாம் வானவர்களுடைய பட்டாளம் தான். உயிரோடு தான் இருக்கிறார், இன்னும் மரணிக்கவில்லை. அருகாமையில் சொந்த பந்தங்கள் எல்லாம் கூடி நிற்கிறது. மருத்துவர்கள் அவர்களுக்கு வேண்டிய சிகிச்சையை செய்கிறார்கள். எதுவுமே அவருக்கு தெரியாது. அவருடைய பார்வைக்கு என்ன தெரியும்? மலக்குமாருடைய பட்டாளம் சூழ்ந்து காணப்படும். பார்க்கக்கூடிய இடங்கள் எல்லாம் தலைகளாக, மலக்குகளுடைய தலைகளாக அப்படி தெரியும். இப்பொழுது உயிர் அவருடைய உடலை விட்டு பிரிக்கக்கூடிய அந்த தருணம், அந்த மாதிரியான ஒரு நேரத்திலே அவர் அந்த மலக்குகளிடத்தில் பேசுவார். அவர்களுக்கு யாருக்கேனும் மரணம் வரும் பொழுது, என் இறைவா, நான் விட்டு வந்ததில் நல்லறம் செய்வதற்காக உலகத்தினுடைய திரைகள் எல்லாம் மறைக்கப்பட்டு விட்டது. அடுத்த ஸ்டேஜ் என்ன? மரணம் தான். அடுத்து கபர்ல கொண்டு வந்து அடக்கம் பண்ண போறாங்க. அந்த மாதிரியான உலகத்தினுடைய திரைகள் மறைக்கப்பட்ட பிறகு அவர் அல்லாஹ்விடத்தில் பேசுவார், இறைவா, நான் விட்டு வந்ததில் நல்லறங்கள் செய்வதற்காக என்னை நீ திருப்பி அனுப்பு, எனக்கு மரணத்தை கொடுத்துறாத அப்படின்னு சொல்லி அவர் பேசும் பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுவான், இல்லை, இது வெறும் வாய் வார்த்தை தான். அவர்கள் உயிர்ப்பிக்கும் நாள் வரும் வரை அவர்களுக்கு பின்னால் ஒரு திரை உள்ளது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த சக்கராத்தினுடைய அந்த நேரத்தில் இட்ட திரை அவர்கள் மறுமையை உயிர்ப்பித்து எழுப்பப்படும் நாள் வரைக்கும் அந்த திரைகளெல்லாம் அல்லாஹ் போட்டு மறைத்து விடுகிறான். அன்பானவர்களே, உலகத்திலே ஒருவன் வாழும் பொழுதே அவன் சொர்க்கவாசியா அல்லது நரகவாசியா என்பதை கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் அதை மற்றவர்கள் கண்டுபிடிக்க முடியுமான்னு சொன்னா கண்டிப்பாக மற்றவர்களுக்கு தெரியவே தெரியாது. இவர்கள் பேசுவதே அந்த மரணிக்கக்கூடியவருக்கு தெரியவில்லை என்று சொன்னால் இவர் சொர்க்கவாசி நம்ம நினைக்கிறோம். தொழுகிட்டே இருக்காரு, வணங்கிட்டே இருக்கிறாரு, எல்லா சொர்க்கத்தை கூட நம்ம நினைக்கிறோம். ஒருத்தர் எப்ப பார்த்தாலும் அலிச்சாட்டியம் பண்ணிக்கிட்டே இருக்கிறான், இப்பெல்லாம் கன்ஃபார்ம் நரகம் தான், இருக்கிறதுக்கு செத்து போலாம் அப்படின்னு சொல்லி நாம ஒருவனை பற்றி தீர்மானிக்கிறோம். ஆனால் ஒவ்வொருவரும் நான் சொர்க்கவாதியா நரகவாதி என்பதை உலகத்திலே வாழும் பொழுதே நாம் கண்டுபிடிச்சிடலாம். எப்படி தெரியுமா? அந்த மரணத்தினுடைய கடைசி தருவாயில வானவர்கள் எல்லாம் சுத்தி அமர்ந்திருப்பார்களா இல்லையா, அதிலிருந்து ஒரு வானவர் ஏறுவார். அவர்தான் மலக்குல் மௌத். ஒவ்வொரு மனிதருக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பிரத்யேகமான மலக்குல் மௌத்தை ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறார். அந்த பிரம்மாண்டமான கூட்டத்திலே இருந்து ஒரு மலக்குல் மௌத் எழுந்திருப்பார். யார் மரணத்தினுடைய தருவாயிலே இருக்கிறாரோ அவருடைய உயிரை கைப்பற்றுவதற்காக அந்த மலக்குல் மௌத் எழுவார். அந்த இறுதி நிமிடத்திலே உயிர் அவருடைய உடலை விட்டு இன்னும் சில நிமிடங்களிலே பிரிய போகிறது. அந்த மனிதர் உலகத்திலே அல்லாஹ்வுடைய விருப்பத்திற்கு ஒப்பாக தொழுது அவரால் இயன்ற நன்மைகளை செய்து அல்லாஹ்வுடைய அன்பிற்கு உரிய ஒரு அடையாளாக இருந்து அவர் மரணிக்கக்கூடிய நிலையை இருந்தால் அந்த வானவர் சொர்க்கத்திலே இருந்து ஒரு துணியை கொண்டு வந்திருப்பார். அந்த துணி கஸ்தூரியினுடைய நறுமணம் கமலக்கூடியதாக ஒரு சின்ன துணியை கொண்டு வந்திருப்பார். சொர்க்கத்திலே இருந்து கொண்டு வந்திருப்பார். அந்த வானவர் ஏகின்ற பொழுது பிரகாசமான ஒரு தோற்றத்தோடு வெண்மை நினைத்த நிறத்தோடு அவர் தலைமாட்டினுடைய அருகாமையிலே வந்து கொண்டு அஸ்ஸலாமு அலைக்கும், அல்லாஹ்வுடைய சாந்தியின் பக்கமும் அன்பின் பக்கமும் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தோடும் உன்னுடைய உயிரை
வெளியேற்று என்று அந்த வானவர் சொன்னால், யார் மரணத்தினுடைய இறுதி நிலையிலே இறுதி நிமிடத்திலே இருக்கிறாரோ அவரிடத்திலே இந்த வானவர் வந்து சலாம் சொன்னாலே போதும், நான் உலகத்திலே வாழ்ந்த வாழ்க்கை வீணுக்காக இல்லை, வெற்றி பெற்று விட்டார், அவ்வளவுதான். அடுத்து அவருக்கு வரக்கூடிய எல்லா நிலைகளையும் அவருக்கு வெற்றி தான். ஏன்? அவர் இன்னும் உயிரை இழக்கவில்லை, அவருடைய உடலில் இருந்து உயிர் இன்னும் பிரியவில்லை. ஆனால் அவர் வெற்றியாளரா தோல்வியாளரா என்பதை உலகத்திலேயே அவர் கண்டுகொண்டார். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்லாஹ்வுடைய பொருத்தத்தின் பக்கம், அல்லாஹ்வுடைய அன்பின் பக்கமும் உங்களுடைய உயிரை வெளியேற்றுங்கள் என்று அந்த வானவர் கூறினால் அவர் வெற்றியாளர். எப்படி தோல் பையில இருந்து தண்ணீரை கொட்டிவிட்டால் ஒரு டம்ளர் டப்புன்னு கீழே தட்டி விட்டோம் சொன்னா எப்படி தண்ணீர் வேகமாக வெளியேறுகிறதோ, அந்த தண்ணி அப்படி டம்ளர் கொட்டும் பொழுது அந்த தண்ணி வெளியே போறதுக்கு ரொம்ப சிரமப்படுமா? தட்டி விட்டோம்னா எல்லாத்தையும் கீழே வந்துருமா இல்லையா? அதை போல அந்த நல்லடியாருடைய உயிர் இலகுவான முறை நம்ம வெளியேறிவிடும். அதே போலத்தான் இறைவனுக்கு மாற்றமாக உலகத்திலே வாழ்ந்து இறைவனுக்கு பிடிக்காத, இறைவன் எதையெல்லாம் தடை செய்தானோ அந்த காரியங்களை செய்து வாழ்ந்து ஏதோ பெயருக்காக வேண்டி ஒரு முஸ்லிமுடைய பெயரை அப்துல்லா என்றும், பெயருக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய அடிமை என்று பெயருக்காக இஸ்லாத்தினமோ இவர்தான் தூக்கி சுமப்பதை போன்று எந்த விதமான நல் அமல்களும் அவரிடத்துல இல்லை. உலகத்துல வீணான காரியங்களிலே ஈடுபட்ட ஒரு பாவி, பாவங்களை செய்த ஒரு பாவி, நன்மை குறைபாடு உள்ள ஒரு பாவி, அவருடைய மரண நிமிடம், மரண கடைசி நிமிடம் அதே போல பிரம்மாண்டமான மலக்குமார்களுடைய பட்டாளத்தில் இருந்து ஒரு மலக்குள் மௌத் எழுந்திருப்பார். அவர் எப்படி இருப்பாரு? ஒரு நல்லவருக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பசுமையான, வெண்மையான, பிரகாசமான ஒரு தோற்றத்தோடு ஒரு மலக்குமாரை கொடுத்தால் பாவிக்கு எப்படி கொடுத்திருப்பான்? கருத்த முகத்தோடு, சிவந்த கண்களோடு, கொடூரமான பார்வையோடு அந்த வானவர் அவருடைய தலைமாட்டுக்கு அருகாமையிலே வந்து உட்காருவார், அமர்வார். அப்பொழுதுதான் இவன் சொல்லுவான், இறைவா, எவ்வளவோ நல்ல காரியங்களை விட்டுட்டனே, நாசமாக்கிட்டேன், என்னுடைய வாழ்க்கைய இழந்துட்டனே, உன்னை பற்றிய செய்திகள் வந்தது, எல்லாத்தையும் மறந்துட்டேன் இறைவா, கொஞ்ச நேரம் எனக்கு அவகாசம் விடுவேன், கொஞ்ச நேரம் எனக்கு வாய்ப்பு கொடுவேன், என்னை மௌதாக்கிறாத, திரும்ப எனக்கு உலகத்துக்கு என்னை நான் அனுப்பு, நான் செய்ய வேண்டியதெல்லாம் செய்து விட்டு வருவேன் என்று அந்த நேரத்தில் கடந்து போகுவான். அந்த மலக்குள் மௌத் எப்படி நல்லவருக்கு சலாம் சொல்லி உயிரை கேட்பாரோ, இந்த பாவிக்கு அந்த மலக்குள் மௌத் அல்லாஹ்வின் கோபத்தின் பக்கமும் சாபத்தின் பக்கமும் உன்னுடைய உயிரை வெளியேற்று என்று அந்த மலக்குள் மௌத் கேட்பார். எப்படி பாவியினுடைய உயிர் எப்படி உடல்ல இருந்து வெளியே வரும்? இவர்தான் அவகாசம் கேட்கிறாருங்க, உலகத்தின் திருப்பி அனுப்பணும் சொல்லி அவகாசம் கேட்கின்ற பொழுது எப்படி அவர் அவருடைய உயிரை கொடுப்பார்? கொடுக்க மாட்டாரு. அவர் உடலிலே இருந்து அவருடைய உயிர் பாதத்திலிருந்து தலை வரைக்கும் உடம்பில் உள்ள அனைத்து பகுதிகளுக்கும் ஓடி ஒளியும். அல்லாஹ்வுடைய உத்தரவு வரும். அவனுடைய நெத்தியிலும் முதுகிலும் அடித்து பலவந்தமாக அவனுடைய உயிரை கைப்பற்றுங்கள். யோசிச்சு பாருங்க, வானவருடைய அணி எப்படி இருக்கும்? வானவருடைய வேலையை அல்லாஹ் சொல்றதை கேட்டுதான். சுஜூதிலே இருப்பாங்க, ருக்குனா ருக்கு, அல்லாஹ் ஒரு பொறுத்து புகழ்ந்துட்டே இருப்பாங்க. அல்லாஹ் ஒரு காரியத்தை சொன்னால் அதுக்கு மாற்றமே கிடையாது. அவனுடைய முதுகிலும் அவனுடைய விழாப்புறங்களையும் அடித்து அவனுடைய உயிரை கைப்பற்றுங்கள் என்று அல்லாஹ்வுடைய உத்தரவு வருகின்ற பொழுது அந்த வானவர்கள் அந்த பாவியினுடைய உயிரை பலவந்தமாக அடித்து அந்த உயிரை கைப்பற்றுவார். ஹதீஸ்ல எப்படி வருது? ஒரு ஈரமான கம்பளி போர்வை கரடுமுரடான முட்களிலே மாட்டிக்கொண்டால் அதை எப்படி வம்படியாக கிழிஞ்சாலும் பரவாயில்லை அப்படி சொல்லி எப்படி வெடுக்கென்று புடுங்குவானோ அதே போல அந்த பாவிகளுடைய உயிர் பிடிங்கி எடுக்கப்படும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய செய்தி நாம் பார்க்கிறோம். ஒரு மனிதனுடைய அந்த இறுதி முடிவு என்பது அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்கு ஒப்பானதாக இருக்க வேண்டும். ஆனால் உலகத்தினுடைய ஆசைகள், உலகத்தில் நாம் அனுபவிக்கக்கூடிய
கிடைக்கக்கூடிய சுகங்கள் இதையெல்லாம் மறுமையை மறக்கடிக்கக்கூடியதாக இருக்கிறது. எவ்வளவு மார்க்கம் சொல்லக்கூடிய நற்கர்மங்களில், நற்செயல்களில், மார்க்கம் சொல்லக்கூடிய கடமைகளில் எவ்வளவு அலட்சியத்தோடு இருக்கிறோம், எவ்வளவு பொறுப்பாக இருக்கிறோம். ஒரு தொழுகை வர்றதுக்கு நமக்கு அவ்வளவு சுமை. 5 மணிக்கு எந்திரிக்கணுமே, உலகமே தூங்குது, நான் மட்டும் தான் எந்திரிச்சு 5 மணிக்கு தொழுகிறோமா? ஒரு பக்கம் சைத்தான் தாளாட்டான், தூங்குடா தூங்குடா தூங்குடான்னு. அங்கே சைத்தானுக்கும் நமக்கும் போட்டி, டெய்லி போட்டி. நம்முடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் வாழக்கூடிய வாழ்க்கையில நமக்கு 40 வயசு இருக்கலாம், 50 வயசு இருக்கலாம், 60 வயசு இருக்கலாம். ஃபஜ்ருடைய அந்த தொழுகையில எத்தனை முறை நாம் என்று இருக்கிறோம், சைத்தான் வந்திருக்கான். யோசிச்சு பாருங்க. ஃபஜ்ருடைய தொழுகை வருகின்ற பொழுது அவனுடைய பேச்சை நாம் கேட்கிறோமா அல்லது அல்லாஹ்வுடைய பேச்சை நாம் கேட்கிறோம்? யோசிச்சு பாருங்க. தூங்குறா தாளாட்டான், எந்திரிக்கிறோம், அலாரத்தை ஆஃப் பண்றோம், தூங்கிடுறோம். 5 நிமிஷம் தானே, 10 நிமிஷம் தானே, கண் விழித்து பார்த்தால் 7 மணி. அப்ப ஒவ்வொரு நாளும் போட்டி நடைபெறுகிறது. அந்த போட்டியிலே அதிகம் சைத்தான் தான் என்ன பண்றான், ஜெயிச்சிடறான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த ஒரு நிலையிலே மௌத்தை கொடுத்தால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இதே நிலையிலே மரணித்து விட்டோம் என்று சொன்னால் நாம் தோற்றவர்களாகத்தான் அல்லாஹ்விடத்தில் இருக்கிறோம், வெற்றி பெற்றவர்களாக நிற்க மாட்டோம். நாம நம்முடைய வாழ்க்கையை நம்ம சரி செய்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இறுதி முடிவை கொண்டுதான் செயல்கள் தீர்மானிக்கப்படுகிறது. காலங்காலமா தொழுதம் இதெல்லாம் எடுபடவே முடியாது, எடுபடாது. மரணம் வருகின்ற அந்த கடைசி 2 மாசத்துல இவருடைய செயல்பாடுகள் எப்படி? எத்தனையோ பேர் காஃபிரா இருக்கிறாங்க, கண்டதை வணங்குறாங்க. ஆனா மரணிக்கக்கூடிய 1 வருடமோ 6 மாத காலத்திலேயோ லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படின்னு சொல்லி வணக்கத்திற்கு தகுதி படைத்த இறைவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாருமே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. உண்மையா பார்த்தா அவன் நரகத்துக்கு தான் கொடுப்பான். அல்லாஹ் நீதியாளன், நேர்மையாளன். எவ்வளவு தவறு செய்தாலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன், என்னுடைய அடியார்களே ஓடி வாங்க, நான் உங்களை மன்னிப்பதற்கு தயாராக இருக்கிறேன். என்னிடத்தில் மன்னிப்பு கேட்பதற்கு நீங்கள் தயாரா? அவ்வளவு வருடங்கள் இணைப்பில் இருந்தாலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கடைசி நிலை, இறக்கக்கூடிய நிலையிலே இவருடைய செயல் எப்படி இருக்கிறது? அல்லாஹ்வை மட்டுமே வணங்கியவனாக இவனுடைய உயிரை அவன் இழந்தான். அவன் பாஸ் என்று அல்லாஹ் பண்ணவன் பாஸ் மார்க் போட்டு அவனை சொர்க்கத்துக்கு அனுப்புறான். அப்ப நம்முடைய இறுதி முடிவு அல்லாஹ்வுடைய அன்பை பெற்ற முடிவாக அமைய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தவனாக என்னுடைய முதல் உரையினை நிறைவு செய்து கொள்கிறேன். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இங்கே ஒரு விஷயத்தை நம்ம ஆழமாக நம்முடைய உள்ளத்திலே பதிவு செய்து கொள்ள வேண்டும். மறுமையில் நாம வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகத்தினுடைய அனைத்து விஷயங்களையும் வெறுக்க வேண்டும். ஏன் அப்படி சொல்றோம்னா, இந்த உலகத்தினுடைய மோகத்தினால்தான் மறுமையை நமக்கு மறந்து போய்விடுகிறது. ஒரு பள்ளிக்கூடத்துல போய் படிக்கிறோம், காலேஜ்ல படிக்கிறோம், படிக்கும் பொழுது அந்த ஆன்லைனுடைய நிறைவுல கொஸ்டின் பேப்பர் தருவாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம கொஸ்டின்ல என்ன கேள்வி வைப்போம் தெரியுமா? யாருக்குமே தெரியாது. அந்த கொஸ்டின் பேப்பர் கூட இன்னைக்கு லீக் ஆயிட்டு நிறைய கேஸ்லாம் போட்டு ஓடுறாங்க, வச்சுக்கோங்களா இல்லையா? அந்த தேர்வுக்கு முன்பாகவே அந்த கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிடுச்சுன்னு சொன்னா எவ்வளவு சந்தோஷம். இதுதான் இங்க வரப்போகுது, ப்ரிப்பேர் ஆயிட்டு அதுக்கு உண்டான இந்த கொஸ்டினுக்கு உண்டான அனைத்து கேள்விகளுக்கும் பதில் சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம 100 வாங்கிட்டு பாஸ் ஆகி போயிட்டே இருப்போமா இல்லையா? எவ்வளவு பெரிய அற்புதமான ஒரு மார்க்குங்க. நமக்கு என்ன கேள்வி வரப்போகிறது என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் லீக் பண்ணிட்டானே. மறுமையில் இதுதானே கேட்க போறேன், தொழுகை பத்தி தான் கேட்க போறேன், நோன்பை பத்தி தான் கேட்க போறேன், உன்னுடைய தாய் தந்தையை பத்தி தான் கேட்க போறேன், நீ எப்படி உலகத்துல வாழ்க்கையை கழித்தாயின்னு கேட்க போறேன், கடன் விஷயத்துல எப்படி நடந்ததுன்னு கேட்க போறேன், மனைவி விஷயத்துல எப்படி நடந்த, குடும்பத்துல எப்படி நடந்த, வணக்க வழிபாடுல எப்படி இருந்த, இதைத்தானே கேட்க போறேன்னு சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்கனவே கொஸ்டின் பேப்பர் லீக் பண்ணிட்டான். இப்ப அந்த கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சரை நாம் சொல்வதற்கு தயாரா? ஏற்கனவே கொஸ்டின் பேப்பர் ரிலீஸ். என்ன கொஸ்டின் பேப்பர்? அடுத்த ஸ்டேஜுக்கு போறதா? நாம் சொர்க்கவாதியா நரகவாதியா என்பதை தீர்மானிக்க
நாளை மறுமையிலே கேட்கப்படக்கூடிய முதல் கேள்வியே தொழுகைதான். தெரியுமா தெரியாதா? எத்தனை ஜும்மா மேடைகள்ல பயம் பண்ணி இருக்கிறாங்க, எத்தனை பேஸ்புக் வீடியோக்குள்ள இந்த கேள்வியை பற்றி நீங்க தெரிஞ்சே கிடையாதா? இன்று ஒரு செய்தி, இன்று ஒரு குர்ஆன் வசனம், இன்று ஒரு ஹதீஸ், எவ்வளவு வகையில நமக்கு இந்த செய்திகள் கிடைக்கிறது. கேட்கப்படக்கூடிய முதல் கேள்விதான் தொழுகை. அந்த கேள்வியில யார் சரியாக பதில் சொல்வாரோ அதுக்கு பின்னால் வரக்கூடிய அனைத்து கேள்விகளும் ஒரு பாஸ் ஆயிடுவாரு, சுலபமா இருக்கும். தெரியுமா தெரியாதா? அப்ப உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நமக்கு அல்லாஹ் மரணத்தை கொடுப்பான். மரணத்திற்கு பின்னால் இந்த உலகத்தை நன்மை செய்தால் ஒரு சூப்பரான ஒரு நித்தியமான ஒரு இன்பங்களால் மிகுந்த ஒரு சொர்க்கத்தையும், உலகத்திலே பாவியாக வாழ்ந்து மரணித்தால் நாளை மறுமையிலே கொடூரமான ஒரு தண்டனைகளையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறான். எல்லாருக்குமே தெரியும். அல்லாஹ் பாருங்க, கொஸ்டின் பேப்பர் ரிலீஸ் பண்ணிட்டான். அந்த கொஸ்டின் பேப்பர்ல என்னென்ன கேள்வி வரப்போகுதுங்கிறதை எல்லாம் சொல்றான். அந்த கேள்விக்கு நீ இப்படித்தான் பதில் சொல்லணும் அப்படிங்கறதையும் எல்லாம் சொல்றான். அந்த கேள்விக்கு நீ பதில் சொல்லி நீ பாஸ் ஆயிட்டீன்னு சொன்னா ஜபார் சொர்க்கம். சொர்க்கம் மட்டும் கிடையாது, அந்த சொர்க்கத்துக்குள்ள எப்படிப்பட்ட இன்பங்களை எல்லாம் நான் வைத்திருக்கிறேன் பாரு. அதுல பாலாறு, தேனாறு, மதுவாறு, நீ என்ன உன்னுடைய மனசுல என்னவெல்லாம் நினைக்கிறீங்க எல்லாமே கிடைக்கும். அழகான மங்கையை விரும்புகிறியா? கூறு ஈன்று என்று சொல்லக்கூடிய மனைவிமார்கள் இங்கே இருப்பார்கள். உனக்கு பணிவை செய்வதற்கு சிதறடிக்கப்பட்ட முத்துக்களை போல சிறார்கள் இருப்பார்கள். என்ன வேணும் அப்படின்னு சொல்லி இதுதான் உனக்கு கிடைக்க போகுது. இப்பேற்பட்ட இன்பங்கள் நிறைந்த சொர்க்கம் உனக்கு கிடைக்க போகுது. நீ இந்த கேள்விக்கு பதில் சொல்லாமல் திணறி விட்டு கையா போயிட்டு சொன்னா இங்க பார் நரகம். அது எப்படிப்பட்ட நரகம் தெரியுமா? நெருப்பினால் முட்டப்பட்ட நரகம். அந்த நரக படுகொலியிலே விழுந்தவன் ஒரு காலத்திலும் வெளியே வரவே முடியாது. அங்கே அவர்களுக்கு நம்ம உலகத்தில் அழகான பஞ்சனைகள் கொண்ட ஆடைகளை நாம் அணிகிறோம். நரகத்திலே நெருப்பான ஆடைகள் நமக்கு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி நரகத்தினுடைய அனைத்து விதமான தண்டனைகளையும் பார்க்கும் பொழுது, படிக்கும் பொழுது மேனி சிலிர்க்கிறது. சொர்க்கத்தையும் காட்டினா, சொர்க்கத்தில் என்ன கிடைக்கிறதையும் காட்டினா, நரகத்தையும் காட்டினா, நரகத்தில் என்ன கிடைக்க போகுது எல்லாத்தையும் பார்த்து நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கு. அப்ப நம்முடைய வாழ்க்கையை சரி செய்து கொண்டு அல்லாஹ்விடத்திலே ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு தொழுகையினுடைய நேரத்திலும் அல்லாஹ்வுடைய தூதர்கள் அழகான பிரார்த்தனை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்காங்க. யா முகல்லிபுல் குலூப் சப்பித் கல்வி அலா தீனிக்க. உள்ளங்களை புரட்டக்கூடிய என் இறைவா, எப்பொழுது வேண்டுமானாலும் அந்த உலகத்தை புரட்டிடுவான். இன்னைக்கு நம்ம சரியான பாதையில போறோம் நம்ம நினைக்கிறோம். எல்லாருக்கும் என்ன ஒரு அசாத்னா, நம்ம லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிட்டோம், என்னைக்குதான் நரகத்துல போட்டாலும் அல்ல ஒரு காலத்துல சொர்க்கத்துல போட்டுருவான்னு அப்படிங்கிற அந்த திமிரு. அல்லாஹ்வுடைய பார்வையிலே ஒரு நாள் என்பது எவ்வளவு தெரியுமா? அல்லாஹ்வுடைய பார்வையிலே ஒரு நாள் என்பது உலகத்திலே நீங்கள் கணக்கிடக்கூடிய 1000 வருடங்களுக்கு சமம் என்று சொன்னால், அல்லாஹ் ஒரு 10 வருஷம் தூக்கி போட்டான் நரகத்துல. உதாரணத்துக்கு வச்சுங்க, எத்தனை கோடி ஆண்டுகள் நரகத்தில் வெந்து ஒரு சொட்டு நரகத்தினுடைய ஒரு சொட்டை நம்முடைய மேனி தாங்குமா? யோசிச்சு பாருங்க. அப்ப இதையெல்லாம் விளங்கியவர்களாக நம்முடைய முடிவை சரியான முடிவாக, அல்லாஹ்வுடைய அன்பை பெற்ற முடிவாக, அல்லாஹ்வுக்கு பிடித்த அதிகமான அமல்களை செய்து மறுமையிலே சொர்க்கவாசிகளாக பிரவேசிக்கக்கூடிய நற்பாக்கியத்தை எல்லாம் உள்ள இறைவன் நம்ம எல்லோருக்கும் தந்திருவானாக. வாஹர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.